ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஏ படிக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது முறையாக குடும்பத்திலேயே சிஏ படிக்க வராங்க இல்லையா, அவங்களோட கஷ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க, எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெரும்பாலும் 10th கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க் எடுத்துகிட்டு அப்புறம் 11th 12th அப்படி இப்படின்னு பாஸ் பண்ணிவிட்டு பிகாம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. பெருசாக எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணுங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே, என்ன தான் படிக்கணும் நம்ம ஹவர்ஸை ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படித்தாலும் அந்த ப்ரிப்பரேஷனுக்குன்னு ஒரு மெத்தட் தெரியாமல் இருக்கும். அது தெரியாமலே அவங்க ரொம்ப தடுமாறுவாங்க ஃபஸ்ட் டைம் படிக்கிற சிஏ படிக்கிறவங்க. அதே மாதிரி அப்புறம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். பெரும்பாலும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சிஏஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஃபினான்ஷியலாக பேக்கப் பண்ணுற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. அந்த இன்டர் முடிச்சுட்டு அப்புறம் ஃபைனல் முடிக்கிற அளவுக்கு ரொம்ப அது வரைக்குமே என்ன சொல்கிறது, வீட்டில் எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க. பையன் வேலைக்கு போகணுன்ட்டு, பையனோ பொண்ணோ அந்த அந்த ஒரு ப்ரெஷர் ரொம்ப இதுவாக இருக்கும். என்ன சொல்கிறது, வீட்டில் கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்கங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து 2-3 அட்டெம்ப்ட் பண்ணாலும் உட்காந்து படிக்கலாம். ஆனால் இல்லை, வீட்டில் எதிர்பார்க்குறாங்கங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் வீட்டில் பிள்ளையாக உட்காந்து சிஏ படிக்கிறதுங்கிறது ஐயோயோ ரொம்ப கஷ்டம். நான் பிள்ளை இல்லை, அதுக்காக என்ன பிள்ளைன்னு சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்படி ஒரு தம்பியோ தங்கச்சியோ அவங்கள படிக்க வைக்கணும், அவன் அந்த மாதிரி அடுத்த இது இருக்குது. அதனால் நம்ம உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன நீ படிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி வெளில கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏரியா ஃப்ரெண்ட்ஸு. என்ன சொல்கிறது, அங்கே போகவும் முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 7 மணி நேரம் நம்ம படிக்கணும்னு முடிவு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 12 மணி நேரமாச்சும் சும்மா உங்கள்கிட்ட கையில் இருக்கணும். ஒரு 12 மணி நேரம் உங்கள் கையில் இருந்தால் தான் நீங்கள் வந்து அதில் ஒரு 7 மணி நேரம் என்னால் பர்சனலாக சொல்கிறேன், அப்போ தான் 7 மணி நேரம் என்னால் படிக்க முடியும். அப்படிங்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனாலும் 2.5 மணி நேரத்துக்கிட்ட போயிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் சாப்பிட்ணும், தூங்கணும். நான் வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கிட்ட தான் தூங்குவேன். என்ன சொல்கிறது, அதுவும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் எக்ஸாம்ஸ் இருக்கும். அப்போது கொஞ்சம் இதுவாக ப்ரிப்பேர் ஆகணுங்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸோட ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க என்னென்ன அவங்க இன்னும் வரவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிப்பாங்க. சில பேர் சிஏ பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ஓகே சரி நிற்பார் அப்படின்ட்டுருவாங்க. இல்லைன்னா என்ன நீ வந்து படிச்சுட்டே இருக்க, என்ன வரவே மாட்டேன், என்ன படிக்கிறியா இல்லை ஏமாத்துறியா, அந்த மாதிரி நிறைய கேள்விலாம் வரும். வீட்டில் அம்மா அப்பாவோட இது 2வது. ஏன்னா சில சமயம் ஆச்சு வேலை கொடுப்பாங்க. வேலைன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த அதுக்குள்ளே 6 மணி வேலைன்னு வச்சுக்கிங்களேன், அதுவும் பெரிய தலைவலியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் உங்களுக்கு 2 மணி நேரம் உங்கள் விட்டு போதுனாலே ஒரு பெரிய லாஸ் மாதிரி தான் அது. எனக்கு பர்சனலாக எனக்கு அப்படி தான், யாருக்கு எப்படியோ தெரில. அந்த மாதிரி ஏதாச்சும் வேலை கொடுப்பா, கடைக்கு போயிட்டு வா, அது கூட ஒரு 1/2 நேரத்தில் போயிட்டு வந்துடலாம். இந்த இதை பார்த்துக்க அதை பார்த்துக்கன்னா சொல்லி விட்டாங்கன்னா செம்ம கடுப்பாகும். என்ன இது அப்படிங்கிற மாதிரி அது படிக்கிறதையும் இது கெடுத்து விட்ரும். அதே மாதிரி உங்களுக்கு டவுட்ஸு செல்ஃப் டவுட்ஸுங்கிறது நிறையா வரும். ஏன்னா மற்றவங்க படிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க படிக்கிறது முக்கால்வாசி நான் யாரை பற்றி பேசணும், ஒரு மிடில் கிளாஸ் அந்த மாதிரி அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 வகையான ஒரு மிடில் கோச்சிங் சென்டரில் போய் சேருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யூடியூப்பில் நம்ம ஏதாச்சும் வீடியோ பார்ப்போம் கான்செப்டுக்காக. இந்த மாதிரியான வீடியோ பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய கிளாஸ் கோச்சிங் சென்டர் இன்ஸ்டியூட்டாக இருக்கும். இப்படிலாம் இங்கே அவங்க சொல்லி கொடுத்தாலும் நிப்பாட்டினா பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதிலலாம் கம்மியாக தான் கற்றுக்க முடியும். நீங்கள் ஃபுல் இது வேணும்னா நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸை வாங்குங்க அப்படின்றவாங்க. நம்ம கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ஐயோயோ, அதுலேயே உங்களுக்கு அதை வாங்குறதா வேணாமா, அவங்க அது வந்துடும். அது ஒத்துக்கிறேன், அந்த இடத்துல நல்லா சொல்லித்தராங்க, நிறைய ஆன்லைன் கோச்சிங்லாம் நல்லா சொல்லித்தராங்க இல்லைங்களே. ஆனால் அதை வாங்குகிற அளவுக்கு அது அந்தளவுக்கு டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நான் படிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய மிடில் கிளாஸ் சிஏ படிக்கிற மிடில் கிளாஸோட இது இல்லை. பாஸ் ஆகணும், ஃபஸ்ட்டு பாஸ் ஆகி சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் நான் கான்செப்டை கற்றுக்கணும் தான். கான்செப்ட் இல்லாமல் பாஸ் ஆக முடியாது. டெப்த்தான கான்செப்ட் நான் கற்றுக்கிட்டு தான் பாஸ் ஆவேன் அப்படின்னு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ பாஸ் ஆகிற அளவுக்கு கான்செப்டை புரிஞ்சுக்கங்க, அதுதான் எனக்கு கேட்டால் ஒரு பெஸ்ட்டு. இது வந்து நமக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும், இப்படி படித்தா தான் பாஸ் ஆக முடியுமா, இல்லை சம்மு போட்டு பார்க்கலாமா, இந்த மாதிரியான ஒரு டவுட்டே நம்ம நிறையா வந்துடும். அதனால்
ஃபஸ்ட்டு சிஏ என்ட்ரு படிக்கிறவங்களுக்கு பிகாம் முடிச்சுட்டு அதனால் என்ன சொல்லிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக படிக்க ஆரம்பித்து டெஸ்ட்டும் சீக்கிரமாக எழுதி பாருங்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், நமக்கு எது செட் ஆகுது, எந்த படிக்கிற விஷயம் நமக்கு செட் ஆகுதுங்கிறது நீங்கள் சீக்கிரமாக இது பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போ உங்களுக்கு டக்குன்னு இதான் நம்ம ஸ்டைலுன்னு உங்களுக்கு புரியும், இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா நீங்கள் எக்ஸாம் அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழம்பி போயிடும். நீங்கள் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் என்னங்கிறதே ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணால் போர்ஷனை கவர் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மெத்தடை படிக்கணும். எப்படி சொல்கிறது, இந்த மெத்தடில் படித்தா எனக்கு புரியும், இது ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறத சீக்கிரமாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிச்சுப்போம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, நானும் தான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை எனக்கு பட்டதை இதெல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.